ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து லாஸ்ட் டாபிக் சம்மரி பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க அப்படியே ஒரு குயிக்காக வந்துட்டு என் கூட சேர்ந்து படிச்சிருங்க. அக்கார்டிங் டு செல் தியரி, செல் அரைஸ் ஃப்ரம் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். இது வந்து எந்த சாப்டரில் இருந்துச்சு? 2 சாப்டருக்கு முன்னாடி இருந்தது. நம்மளோட செல் யூனிட் ஆஃப் லைஃப் அதில் வந்து கொடுத்துருந்தாங்க பார்த்தியா. இது சொன்னது யார்? ருடால்ஃப் விர்ச்சோ. ஞாபகம் இருக்கா? ஓகே ஃபைன். இங்கே அப்படியே ரீகால் பண்ணியாச்சா? த ப்ராசஸ் பை விச் இட் அக்வர்ஸ் இஸ் கால்டு செல் டிவிஷன். இந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தியா, இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் செல் டிவிஷன். அப்படி வந்து சொல்கிறாங்க பார்த்தியா. எங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணி கொண்டு வராங்க. சம்மரி பாரு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்படி இந்த ஹோல் மொத்தம் அந்த சாப்டர்ஸோட எல்லாத்தையும் காம்பினேஷனை கொண்டு வந்து தரான். Any sexually reproduction organism start its life with a single cell called zygote. Zygote கேட்கலாம், ஸ்பெர்முக்கு ரெண்டு சேர்ந்து தான் ஜைகோட் இருக்குது. ஜைகோட்டுன்றது ஒன்று தான், ரெண்டு சேர்ந்ததுக்கப்புறம் தான் ஜைகோட் ஃபார்ம் இருக்குது. ஸோ சிங்கிள் ஜைகோட்லேருந்து தான் எல்லா பெரிய பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸான ஆர்கானிசமும் உருவாகுதுன்னு வந்து சொல்கிறாங்க. செல் டிவிஷன் டஸ் நாட் ஸ்டாப் வித் த ஃபார்மேஷன் ஆஃப் மெச்சூர் ஆர்கானிசம் பட் கண்டினியூஸ் த்ரூ அவுட் த லைஃப் சைக்கிள். த ஸ்டேஜஸ் through which cell passes from one division to the next is called a cell cycle. ஸோ இது அப்படியே ஒன்றோடு ரெண்டு இப்படி நடந்து முடிஞ்சிடாமல் இமேஜின் பண்ணி ஒரு ஜைகோட்டாக இருக்கிற ஒரு ஜைகோட் வந்து இப்படி உள்ளுக்குள்ளே ரெண்டாக டிவைட் ஆகுது. அப்படியே நின்றுச்சுன்னா நீயே பிறந்திருக்க மாட்டேன். அது அப்படியே 2 நாளாகும். 4 வந்து அப்படியே 16 அப்படின்னு சொல்லிட்டு மார்லா பிளாஸ்ட்லா அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கு போக பார்த்தியா. 12th நீ இதெல்லாம் படிப்பேன். ஸோ அந்த மாதிரி எல்லாமே நடந்து முடிஞ்சு இது ஒரு சைக்கிளாக நடந்துகிட்டே இருக்கும். 1 2 முடியுது, 2 4 முடியுதுன்னு சொல்லிட்டு பேரண்ட் வந்து அப்படியே கொஞ்சம் பெருசு டெவலப் ஆகும், க்ரோ ஆகி டாக்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். டாக்டர்ஸ் வந்து மறுபடியும் க்ரோ ஆவாங்க, க்ரோ ஆகி பேரண்ட்டாக மாறுவாங்க. திருப்பி வந்து பேரண்ட் என்ன பண்ணும், டாக்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் வந்து இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட்டடாக நடந்திருக்கனால தான் செல் சைக்கிள்னு வந்து சொல்கிறாங்க. செல் சைக்கிள் இஸ் டிவைடட் இன்டு 2 phases called interphase in period of preparation of cell division and mitosis. M phase is the actual period of cell division. ஸோ இதை வந்து 2 ஃபேஸாக பிரிச்சிருக்காங்க. எம் ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, அங்கே தான் ஆக்சுவலான செல் டிவிஷன் வந்து நடக்க போகுது. அந்த இன்டர்ஃபேஸ் வந்து இந்த இடைக்கால அந்த ப்ரிப்பரேஷன் இருக்குது பார்த்தியா. ஒரு சோறு வாங்க போகிறேன், இல்லை ஒரு பிரியாணி செய்ய போகிறேன் அப்படின்னா செய்யறதுக்கு 15 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் அந்த பொருள் வாங்குறதுக்கு ஒரு 1 hour ஆகும். கடைக்கு போகணும், மட்டன் வாங்கணும், இல்லை சிக்கன் வாங்கணும், அதுக்கு தேவையான வெங்காயம் எல்லாம் வாங்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நீ பண்ண போகக்கூடிய காரியம் வந்து 10-15 நிமிஷம் இருந்தாலும் அதுக்கான ப்ராசஸ் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும் பார்த்தியா. கல்யாணம் பண்ணிட்டு ஃபஸ்ட் நைட்டை வந்து ஒரு 10-15 நிமிஷம் நீ முடிச்சிடுவேன். பட் அந்த கல்யாண ப்ராசஸ்க்கு வந்து சொந்தக்காரங்களுக்கு இன்விடேஷன் வச்சு அது இதுன்னு லோட்லோஸ்ன்னு போட்டு ஒரு மாதம் வந்து ஸ்டேஜ் எல்லாம் போட்டு அப்படியே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு அட்டூழியம் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட் நைட்டுக்கு போக பார்த்தியா. அவ்வளோதாங்க கதை. அதே தான் இங்கேயும். அந்த இன்டர்ஃபேஸ்ன்றது நீ கல்யாணம் பண்ணி அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய ஸ்டேஜ். இந்த எம்பேஸ் பற்றி அது நீ பண்ணுற ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் டைம். ஓகே ஃபைன், ரொம்ப டார்க்காக போக வேண்டாம். தென் புரியணும்னு சொன்னேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்டர்ஃபேஸஸ் ஃபார்தர் சப்டிவைடட் இன்டு G1 S G2 அப்படின்னு வந்து பிரிச்சிருக்காங்க. 3 ஸ்டேஜாக வந்து பிரிச்சிருக்காங்க. இதில் G1 வந்து ஃபேஸ் இஸ் த பீரியட் விச் செல் க்ரோஸ் அண்ட் கேரிஸ் அவுட் த நார்மல் மெட்டபாலிசம். செல் வந்து க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும், நார்மலான மெட்டபாலிசம் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அதனால் இது வந்து growth 1 ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனலி டூப்ளிகேஷன் ஆல்சோ அக்கர் டியூரிங் திஸ் ஃபேஸ். இந்த டூப்ளிகேஷன் ஆகிறது, ஆர்கனலியே வந்து அப்படியே வந்து டபுள் ஆகுறது, இது எல்லாமே வந்து இந்த ஃபேஸில் தான் நடக்குது. அண்ட் தென் எஸ் ஃபேஸ் மார்க் த ஃபேஸ் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அண்ட் த குரோமோசோம் டூப்ளிகேஷன். இது எஸ் ஃபேஸில் என்ன நடக்குது, டிஎன்ஏ டூப்ளிகேஷன் நடக்குது, குரோமோசோம் டூப்ளிகேஷன்லாம் வந்து நடக்கிறது வந்து இந்த எஸ் ஃபேஸ்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் G2 phase. G2 phase is the period of the cytoplasmic growth. G2 ஃபேஸில் என்ன நடக்குது, சைட்டோபிளாஸ்மிக் க்ரோத் தான் நடக்குது. இப்போது G1 ஃபேஸில் என்ன நடக்குது, இதெல்லாம் வந்து நம்ம புக்கில் கொடுக்கல. ஐ மீன் அந்த லைன்ஸில் இன்சைட் லைன்ஸில் வந்து தெளிவாக கொடுக்கல. பட் இங்கே பாரு எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. G1 ஃபேஸில் growth 1, growth 2, growth 1 எஸ் ஃபேஸு, G2 ஃபேஸ்னு அப்படியே ஜென்ரலாக மட்டும் சொல்லியிருப்பான். ஆனால் இங்கே பாரு சம்மரியில் தான் இதெல்லாம் கொடுத்துருக்கான். G1 ஃபேஸில் என்ன நடக்குது, ஆர்கனல்ஸ்லாம் வந்து டபுள் ஆகுது, அதனால தான் அது growth 1 ஃபேஸ்னு பிரிச்சிருக்கேன். எஸ் ஃபேஸில் என்ன ஆகுது, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்குது, குரோமோசோம் டூப்ளிகேஷன் நடக்குது, அதனால தான் அது எஸ் ஃபேஸ்னு வச்சுருக்கேன். G2 ஃபேஸில் என்ன நடக்குது, சைட்டோபிளாஸ்மிக் க்ரோத் மட்டும் தான் நடக்குது, அதனால தான் அது G2 ஃபேஸ்னு தனியாக வச்சுருக்கேன். 3 கேட்டகரி எப்படிலாம் பிரித்து கொடுத்துருக்கேன் பார்த்தியா. இந்த வருஷம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டால் அப்படின்னா எந்த ஸ்டேஜில் சைட்டோபிளாஸ்மிக் க்ரோத் நடக்குதுன்னு கேட்டால் நீ உட்காந்து திருன்னு முடிக்கணும். G2 ஃபேஸ் நடக்குதுன்ற தெரியாமல் போயிடும். ஓகேவா, புரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி கான்செப்டாக தெரிஞ்சுக்கோ. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு தெரியுதுன்னா அப்படியே கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடு. ஓகே தென் mitosis also divided into 4 stages, namely prophase, metaphase, anaphase, telophase. 4 ஸ்டேஜஸில் வந்து பிரியுது. குரோமோசோம் கண்டென்சேஷன் occurs during the prophase. ப்ரொஃபேஸில் வந்து குரோமோசோம் கண்டென்சேஷன் நடக்குது. சைமல்டேனியஸ்லி சென்ட்ரியோல்ஸ் இருக்குல்ல, மூவ் டு த ஆப்போசிட் போல்ஸ். அந்த நியூக்ளியர் என்வலப் அந்த நியூக்ளியோலஸ் disappear and the spindle fibers start appearing. Metaphase is marked by the alignment of chromosomes at the equatorial plane. During anaphase, the chromosomes divided in the chromatids start moving toward the opposite poles. Once the chromatids reach through the opposite poles,
The chromosome elongation start nucleus and the nuclear membrane reappear. This stage is called telophase. இது வந்து 4 பேஸையும் கொடுத்துருக்கான். ப்ரொஃபேஸில் வந்து அந்த அவுட்டர் பவுண்டரிஸ்லாம் டிஸ்இன்டெகிரேட் ஆகி இந்த கச கச கசன்னு இருக்கிறது வந்து அப்படியே ஒரு குரோமாட்டிடாக மாறுது. இந்த மாதிரி குரோமாட்டிட் அங்கே வந்து சதறி கிடக்கும். இது எல்லாத்தையுமே வந்து ஒரு நடுநிலையாக வந்து இப்படி கொண்டு வரணும். ஒரே இடத்துல வந்து இப்படி கொண்டு வருது நம்மளோட மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில். மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில் கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், நடுவில் இருக்கிறது வந்து இந்த சைடு ஒருத்த பிடிச்சிருப்பான், இந்த சைடு ஒருத்த பிடிச்சிருப்பான். ஸோ ஏன் அப்படின்னா இப்படி வந்து ஒரு க்ளீவாச்சு அப்படின்னா இந்த சைடில் ஒரு பாதி இந்த சைடில் ஒரு பாதி இருக்கும்ல, அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பிரிச்சிருக்கிறக்கா அனாஃபேஸ் வருது. அனாஃபேஸில் இந்த மாதிரி ரெண்டாக பிரியறதுக்காக எல்லா ஸ்டேஜஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த டீலோஃபேஸ்னால் என்னது, அப்படியே செல் அப்படியே மொத்தமாக கட் ஆஃப் ஆகி ரெண்டாக பிரிஞ்சு போகுது. அந்த ரெண்டாக பிரிஞ்சு போனதுக்கப்புறம் திருப்பி வந்து கண்டென்சேஷன்லாம் நடந்து ரீஅப்பியர், அந்த காணப்படும் அந்த கோல்கி பாடிஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து ரீஅப்பியர் ஆகிடும். இதெல்லாம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. Nuclear division is then followed by the cytoplasmic division and this is called cytokinesis. Mitosis thus is an equational division in which chromosome number of the parent is conserved in the daughter cells. ஸோ அப்படியே ஈக்குவேஷனல் டிவிஷன் ஏன் சொல்கிறாங்க, 46 குரோமோசோம்ஸ் பேரண்ட் இருந்துச்சுன்னா அப்படியே வந்து டாக்டர் செல்ஸ்லேயும் வந்து 46 தான் இருக்கும். அதனால தான் இது வந்து ஈக்குவேஷனல் டிவிஷன் சொல்கிறாங்க. இன் கான்ட்ராஸ்ட் டு மைட்டோசிஸ், மியோசிஸ் occurs in the diploid cells which disseminated to form gametes. It is called a reduction division, so it reduces the chromosome number by its half while making the gametes. நம்ம இதெல்லாம் முன்னாடியே பார்த்தாச்சு. 46 குரோமோசோம்ஸை வந்து 23 அப்படின்னு மாற்றி கொடுக்குறதுக்காக இந்த மியோசிஸ் வந்து நடக்குது. அதனால இது வந்து ரிடக்ஷனல் டிவிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. In sexual reproduction, when the two gametes fuse the chromosome number, it is restored the value of the parent. Meiosis divided into two phases, meiosis 1, meiosis 2. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாம் நீ படித்தது தான், 46 குரோமோசோம்ஸ் இருக்குது, அது வந்து 23 சொல்லிட்டு பிரியுது. என்னது 23 பிரிஞ்சாலும் இந்த 46 அப்படின்றது ரெண்டுமே சேர்ந்து நெக்ஸ்ட்டு நீ ஒரு பேரண்ட்டாக இருக்கிறப்போ 46 அப்படின்ற ஒரு ஃபார்மை வந்து ரீட்டைன் பண்ணிடுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஜைகோட்டில் தான் நடக்குது. ஸ்பெர்ம்ஸில் 23 இருக்கும், ப்ளஸ் எக்கில் வந்துட்டு 23 இருக்கும், ரெண்டுமே சேர்ந்து 23 + 23 சேர்ந்து 46 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து ப்ரொடியூஸ் ஆகிடும். இதை வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் ஃபைனலி வேறு என்ன இருக்குது, மியோசிஸ் 1 வந்து டிப்பிக்கலி மியோசிஸ் 1 ப்ரொஃபேஸ் இருக்குது பார்த்தியா, ப்ரொஃபேஸ் ஆஃப் மியோசிஸ் 1 வந்துட்டு டிப்பிக்கலி லாங்கர் தென் த ப்ரொஃபேஸ் ஆஃப் மியோசிஸ் 2. அது வந்து இங்கே சொல்லியிருக்கானுங்க. ஏன் அப்படின்னா ப்ரொஃபேஸ் 1 அதில் பார்த்தோன்னா டிப்ளோட்டின், ஜைகோட்டின், பேக்கெட்டின், டிப்ளோட்டின், டயகைனசிஸ்னு 5 ஸ்டேஜ் வந்து நடக்குது. டியூரிங் மெட்டாஃபேஸ் 1ல் வந்து பைவேலன்ஸ், மெட்டாஃபேஸ்னாலே பைவேலன்ஸ் வந்து நடக்குது. சாரி 1 இருக்குது பார்த்தியா, ஃபஸ்ட்டு ஃபேஸ் இந்த மியோசிஸ் ஃபஸ்ட்டில் எல்லாமே பைவேலன்ஸாக இருக்கும். இதே மியோசிஸ் 2ல் பார்த்தோன்னா நார்மலான அந்த மைட்டாசிஸான என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். இதெல்லாம் தான் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ஃபாலோட் பை த அனாஃபேஸ் 1. ஓகே, தென் ஹாஃப் த போல் டிசீஸு blah எல்லாமே அதுதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலி thus at the end of the meiosis had 4 haploid cells are formed. ஸோ இவ்வளோ தான் இந்த சாப்டரு. இதான் சம்மரி. நான் மார்க் பண்ணியிருக்கிறதுல இந்த லைன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ ஒரு இந்த சாப்டர் முடிச்சாச்சு. நம்ம அடுத்து வந்து லிவிங் வேர்ல்டை பற்றி பார்ப்போம். இப்போதைக்கு உங்கள் வந்து ஷைனிங் ஆஃப். ஓகே, லவ் யூ கைஸ், டாடா. லெக்சர்ஸ் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஏதாச்சும் ஒரு ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஏதாச்சும் பிடிக்கல, ஏதாச்சும் மாற்றிக்கணும் அப்படின்னா ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. டெலிகிராம் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாச்சும் ஒன்று பிடிக்கல கழிவுகளை ஊற்றணும்னா டேரெக்டாக இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, வந்து திட்டிக்கோ. லவ் யூ, டாடா.